வணக்கம் நேயர்களே. இன்றைய பொருளாதார சூழ்நிலையால் தத்தளித்துக் கொண்டிருக்கும் நாம் கடன் என்ற துணியை பற்றி கரை சேர முயற்சிக்கிறோம். கீழ்த்தட்டு மக்கள் முதல் மேல்தட்டு மக்கள் வரை கடன் என்ற வாகனத்தில் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். குறிப்பாக வீட்டுக்கடன், கல்வி கடன், வாகன கடன் என்ற முக்கிய தேவைகளுக்காக வங்கிகளிடம் இருந்து கடன் பெறுகிறோம். ஒரு புதிய செய்தியாக திருமணத்திற்கு கூட வங்கிகள் நமக்கு கடன் தருகின்றன. இது போன்ற கடன்கள் விரிவாக பெறுவது எப்படி என்பதை பற்றி இப்போது காண்போம். இப்போ ஹோம் லோன், அதாவது ஹவுசிங் லோன், இதை பற்றி எப்படி பேங்க்கில் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹவுசிங் லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும் பேங்க்கில். அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஃபில்அப் பண்ணணும். அதில் அப்ளிகண்ட், கோ அப்ளிகண்ட், கேரண்டார் 3 இருக்குது. அப்ளிகண்ட்ங்கிறது யார் வாங்க போகிறீங்களோ அவங்க தான் அப்ளிகண்ட். கோ அப்ளிகண்ட் அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்து ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் கோ அப்ளிகண்ட்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் கோ அப்ளிகண்ட்டாக இருந்துக்கலாம். பையன் வாங்குறாரு அப்படின்னு சொன்னால், சப்போஸ் மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொன்னாக்கா ஃபாதரே கோ அப்ளிகண்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அதை தவிர கேரண்டார் ஒன்று வாங்கிக்கணும். கேரண்டார் ஜென்ரலாக வாங்குறது இல்லை. அப்ளிகண்ட், கோ அப்ளிகண்ட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாற்றி போட்டுக்கலாம், ஃபாதர் சன் இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஐடி ப்ரூஃப், பேன் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ், எலெக்ஷன் கார்டு, பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒன்று வேணும். அது தவிர அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று வேணும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, எலெக்ஷன் கார்டு ஏதாவது ஒன்று வேணும். அது தவிர இன்கம் ப்ரூஃப். அடுத்தது மந்த்லி சேலரி வாங்குறவங்களா இருந்தாக்கா சேலரி ஸ்லிப், லாஸ்ட் 3 months கடைசியாக உள்ள 3 மாதத்துக்கு தேவையான சேலரி ஸ்லிப் இருக்கணும். அது தவிர உங்களோட சம்பளம் எந்த பேங்க்கில் கிரெடிட் ஆகுதோ அந்த பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டு 6 மாதத்துக்கு, லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முந்தைய 6 மாதத்துக்கு, லாஸ்ட்டு 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவை இருக்கும். அதை தவிர இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணது கடந்த 3 ஆண்டுக்கு, லாஸ்ட் 3 years இன்கம் டேக்ஸ் வித் ஃபார்ம் நம்பர் 16. ஃபார்ம் நம்பர் 16ங்கிறது கம்பெனியில் அவங்க எந்தெந்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அடிப்படை தேவை. அது தவிர ஃபோட்டோ வேணும். அதை தவிர யார் கோ அப்ளிகண்ட் போடுறாங்களோ அவங்களுக்கும் இதேமாரி என்னென்ன சேலரி இருக்குது, சேலரி ஸ்லிப்பு, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண காப்பி, ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் தேவை இருக்கும். கேரண்டாக இருந்தாலும் அதேமாரி தேவை இருக்கும். அது தவிர ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக என்னென்ன தேவை அப்படிங்கிறதுக்கு 30 வருஷத்துக்கு ஈசி தேவை வரும். 30 years ஈசி. என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு பேர், வில்லங்க சர்டிஃபிகேட்னு தமிழில் சொல்லுவாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கிடைக்கும், அதை வாங்கிக்கணும். சப்போஸ் நீங்கள் ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் பில்டரே கம்ப்ளீட்டாக எல்லாம் ஒரு செட்டு கொடுத்துருவாங்க, எல்லாம் பைண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட்டாக அதில் என்னென்ன தேவையோ எல்லாம் இருக்கும். லீகல் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட்டுக்கிட்டேருந்து வாங்க வேண்டியிருக்கும். பில்டர்னால் எல்லாமே வச்சுருப்பாங்க, ரெடியாக வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க அட்வொகேட்டை வாங்கியிருப்பாங்க. அதனால் ஒரு செட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. அதை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பேங்க்கோட அந்தந்த பேங்க்குக்கு ஒரு லாயர் வச்சுருப்பாங்க. அந்த லாயர்கிட்டேருந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிப்போம். அதுக்கு அடுத்தது வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜினியர்கிட்ட, பேங்க்லேயே அது இதுக்கு பேனல்லேருந்து என்ஜினியர் வச்சுருப்பாங்க. அந்த என்ஜினியர் நாங்களே அனுப்பி வேல்யூவேஷன் எவ்வளோ, அந்த ஃப்ளாட்டுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்ளிகேஷன்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் ப்ராசஸ் பண்ணி லோன் சேங்ஷன் பண்ணிவிடுவோம். லோன் சேங்ஷன் பண்ணிட்டு ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா டைரெக்டாக மார்ஜின் அப்படின்னு பேர், ஒரு 20% நீங்கள் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhs லோன் அப்படியே ப்ராஜெக்ட் காஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா 2 lakhs நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். 8 lakhs பேங்க்லேருந்து லோன் கொடுப்பாங்க. 20% மார்ஜின். 10.5% இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ சமீபத்தில் நம்ம பேங்க்கில் சார்ஜ் பண்ணுறது. ஒரு பேங்க்கில் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளதில் 10.5% சார்ஜ் பண்ணுறோம். இது ரொம்ப கம்மியான வட்டி. எல்லோரும் சரியான முறையில் கட்டி உங்களோட சிபில் ரிப்போர்ட்டு முக்கியம். இதுலேயும் வந்து சிபில் ரிப்போர்ட்டு உங்களுடைய கடந்த இதில் எப்படி கட்டியிருக்கீங்க, லோன்லாம் எப்படி கட்டியிருக்கீங்கன்னு சிபில்லாம் போட்டு பார்ப்போம். சிபில் சரியாக இருக்கணும். அதனால் லோன் வாங்கும்போது சரியாக கட்டணும். கட்டினீங்கன்னா தான் அடுத்தடுத்தவங்களுக்கும் நாங்கள் கொடுக்குறதுக்கும் பேங்க்லேருந்து வசதியாக இருக்கும். எல்லோரும் சரியாக கட்டினதுனால தான் நம்ம வாங்க முடியுது. அதேமாதிரி நம்ம சரியாக கட்டினோம்னா தான் அந்த பணத்தை வச்சு தான் அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். பேங்க்கில் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா டெபாசிட்லேருந்து பணத்தை வாங்கி நாங்கள் லோன் கொடுக்குறோம். லோன் வாங்குறவங்களாம் சரியாக கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் தான் அடுத்தடுத்து உள்ளவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் ஹவுசிங் லோன் வந்து அந்தமாரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டாக கொண்டு வாங்க. உங்களோட பர்சனல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொண்டு வாங்க. அப்படின்னு சொன்னால் ப்ராசஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ நாங்கள் சீக்கிரம் கொடுத்துருவோம். அப்புறம் சிபிலை பற்றி கொஞ்சம் சொல்லணும். சிபில்னா என்ன? சிபில்னா கிரெடிட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் எங்கெங்கே வந்து கடன் வாங்கியிருக்கீங்க,
எந்த தேதியில் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். அந்தந்த பேங்க்லேருந்து சிபிலுக்கு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதேமாதிரி பேமெண்ட் எப்படி கட்டியிருக்கிறீங்க அப்படிங்கிறதும் அதில் ரெக்கார்ட் ஆகிடும். பேமெண்ட் ஒவ்வொரு மாதமும் தவணை தவறாமல் கட்டியிருக்கீங்களா அப்படிங்கிறது அதில் தெரிய வந்துடும். பேமெண்ட் டியூ டேட்டுக்குள்ளே கட்டலை அப்படின்னு சொன்னாக்கா எந்த மாதம் நீங்கள் லேட்டாக கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறதும் அதில் பதிவாகிடும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுது. அதேமாதிரி லோன் க்ளோஸ் பண்ணிங்கனாக்கா க்ளோஸ்டு அப்படிங்கிறதும் அதில் அப்டேட் ஆகிடும். எல்லாமே அதில் அப்டேட் ஆகிட்டே வரும். அப்படி வரும்போது நீங்கள் அதுக்கு மார்க் வச்சுருக்காங்க. ஒரு சிபில் ஸ்கோர் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஒவ்வொரு பேங்க்கில் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக கட்டிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மார்க் கூட வரும். ஏதாவது நீங்கள் தவறி கட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா, லேட்டாக கட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா மார்க் குறைஞ்சிரும். அப்போ மார்க் குறைஞ்சிரும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு ஹவுசிங் லோன் போகிறீங்க அல்லது ஒரு வெஹிக்கிள் லோன் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சிபிலில் மார்க் ஸ்கோர் கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு அடுத்த லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாகிடும். அதனால் பேமெண்ட் டியூ டேட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 முக்கியம். அதனால் இந்த மாதிரி ஈஸியஸ் ஆப்ஷனோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாது ஆட்டோமேட்டிக் டெபிட் அந்தந்த பேங்க்கில் இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணி டைம்லி கட்டுறதை நீங்கள் ரொம்ப 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 கவனமாக பார்த்துக்கணும். இப்போது எஜுகேஷன் லோன் பற்றி பார்க்க போகிறோம். எஜுகேஷன் லோன் யார் வாங்கலாம், எந்தெந்த கோர்ஸுக்கு வாங்கலாம், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எஜுகேஷன் லோன் எல்லா டிகிரிக்கும் கொடுக்குறோம். பிஏ, பிகாம், பிஎஸ்சி, என்ஜினியரிங், டாக்டர், எந்த டிகிரி கோர்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாம். ஒன்றுக்கு லிமிட் இருக்குது. இந்த கோர்ஸுக்கு இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஒரு பேங்க்கில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஃபார்ம் வாங்கிட்டு ஃபில்அப் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட் பொதுவாக ஃபாதர் கோஅப்ளிகண்ட்டாக சேர்த்துக்கலாம். 4 லட்சம் வரைக்கும் எந்த செக்யூரிட்டியும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. 4 லட்சத்துக்கு மேலே 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போச்சு அப்படின்னு சொன்னாக்கா தேர்ட் பார்ட்டி கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையெழுத்து பண்ணணும். ஒரு 7.5 லட்சத்துக்கு ஒருத்தர் உள்ளவங்களாக இருக்கணும். சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யார்ட்டையாவது ஒருத்தட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கி கொடுக்கலாம். அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும். வேறு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எஜுகேஷன் லோனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் தவிர ஃபோட்டோ, ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ, கோஅப்ளிகண்ட்னா பொதுவாக ஃபாதர் தான். ஃபாதர் இல்லை அப்படின்னு சொன்னால் மதர், யாராவது ஒருத்தர் கோஅப்ளிகண்ட் பண்ணணும். அவங்களோட ஃபோட்டோ தேவை இருக்கும். அடுத்தது ஐடி கார்டு, ஃபோட்டோ ஐடி கார்டு, பேன் கார்டு கொடுக்கலாம், எலெக்ஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று. அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃபு, ரேஷன் கார்டோ அல்லது எலெக்ஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு அல்லது பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று. முன்னாடி கொடுத்த டாக்குமெண்ட்டை தவிர வேறு இன்னொன்று இதில் மாறி வரணும். முன்னாடி டிரைவிங் லைசன்ஸ் ஐடி ப்ரூஃபுக்கு கொடுத்துருந்தாக்கா எலெக்ஷன் கார்டு ஏதாவது மாற்றி கொடுக்கணும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வேறு ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கும். ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டு கொடுத்துடலாம். அதிலே பொதுவாக ஸ்டூடெண்ட்டோட பேரும் இருக்கும், ஃபாதர் அல்லது மதரோட பேரும் அதிலே இருக்கும். ரேஷன் கார்டு கொடுக்கலாம். அடுத்தது 10th மார்க் லிஸ்ட், அப்புறம் 12th மார்க் லிஸ்ட், லாஸ்ட்டாக வாங்கின ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கோர்ஸ் அட்மிஷன். இப்போ இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஆயிருந்ததுன்னு சொன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த காப்பி. அப்புறம் அந்த காலேஜோட போனஃபைட் சர்டிஃபிகேட், எந்த காலேஜுக்கு அட்மிஷன் ஆகிருக்கீங்களோ அந்த காலேஜில் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் ஒன்று வேண்டியிருக்கும். அப்புறம் கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பேர். எல்லா காலேஜிலும் இப்போ கொடுத்துட்றாங்க. போய் கேட்டிங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1ஆம் ஆண்டுக்கு எவ்வளோ கட்டணும், இன்ஜினியரிங் இப்போ 4 வருஷம் அப்படின்னு சொன்னால் 2வது வருஷத்துக்கு எவ்வளோ, 3வது வருஷம், 4வது வருஷம் என்னென்னத்துக்கு எவ்வளோன்னு அதில் பிரேக்கப் கொடுத்துருப்பாங்க. ஒன்று அதிலே வந்துடும். எதுக்கு எவ்வளவு, புக்குக்கு எவ்வளவு, ஒன்று கம்ப்ளீட்டாக எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று வேணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ப்ராசஸ் பண்ணி கொடுத்துடலாம். 4 லட்சம் வரைக்கும் செக்யூரிட்டி இல்லை. 4 லட்சத்துக்கு மேலே 7.5 லட்சம்னாக்கா தேர்ட் பார்ட்டி கேரண்டி. 7.5 லட்சத்துக்கு மேலே அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டி ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கும். ஃப்ளாட்டோ அல்லது வீடோ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது உள்நாட்டு ஸ்டடி அப்படின்னு சொன்னால் 10 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்கிறதா இருந்தாக்கா 20 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்கிறதா இருந்தால் அதேமாதிரி அந்த யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் லெட்டர் வேண்டியிருக்கும். அது தவிர பாஸ்போர்ட்டு, விசா இதெல்லாம் வேண்டியிருக்கும். அந்த யூனிவர்சிட்டிலையும் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, அது கொடுக்க வேண்டியிருக்கும். அது கொடுத்த பிறகு அந்த யூனிவர்சிட்டிக்கு எப்படி பணம் அனுப்பணும், பேங்க்கோட அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. எந்த பேங்க்கோட அட்ரஸ்ஸு, எவ்வளோ அமௌண்ட் அனுப்பணும், அந்த ஃபாரின் அமௌண்ட்டில் அதுக்கு ஈக்குவலண்ட் இந்தியன் ருப்பி கொடுத்துருப்பாங்க. இல்லை ஃபாரின் டாலரில் கொடுத்தாலும் நாங்களே கன்வெர்ட் பண்ணிப்போம். இதெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்கவுங்க இப்போ எல்லாருமே கொடுத்துட்றாங்க. பேங்க் லோன் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாலே என்னென்ன ஃபார்மாலிட்டி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே இருக்குது, என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது அது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் லோன் ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாதிரி படித்து முடித்த பிறகு கோர்ஸ் இன்ஜினியரிங், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் 4 வருஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால்
முடிஞ்சோடனே 1 வருஷம் டைம் இருக்குது ரீபேமெண்ட்டுக்கு. கோர்ஸ் முடிஞ்சு 1 வருஷம் கழித்து கட்ட ஆரம்பிக்கலாம், அல்லது வேலை கிடச்சிருச்சுன்னா உடனே ஆரம்பிச்சிடணும். அதிகபட்சம் 10 வருஷம் வரையும் இருக்குது நீங்கள் பணம் கட்ட வேண்டியது. இதில் 4 லட்சத்துக்கு கீழே வருமானம் உள்ளவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் கவர்மெண்ட்லேருந்து ரீஃபண்ட் வருது. அதுக்கு நீங்கள் வந்து தாசில்தார்ட்டேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். வருட வருமானம், ஆண்டு வருமானம், ஃபேமிலி இன்கம், அது ஒருத்தரோட இன்கம் மட்டும் இல்லை, டோட்டல் ஃபேமிலியில் உள்ளவங்களோட இன்கம் 4 லட்சத்துக்கு மேலே போகாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ ஒரு வருஷத்துக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட்டை கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அந்த கன்செஷனையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுதான் எஜுகேஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ். இதேமாரி படித்து முடித்தவொன்னே கரெக்டாக கட்ட ஆரம்பிச்சிருங்க. அதேமாரி வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இம்மீடியட்டாக பேங்க்கில் வந்து எப்படி பணம் அனுப்பணும், எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும், அக்கௌண்ட் நம்பர் என்ன டீட்டெயிலாம் கேட்டுட்டு எவ்ரி மந்த் தவறாமல் இசிஎஸ்சில் அனுப்பலாம், அல்லது நீங்கள் செக் அனுப்பி விடலாம், அல்லது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். நீங்கள் அது ஆப்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு இதேமாதிரி நீங்கள் கரெக்டாக கட்டினீங்கன்னா தான் அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க முடியும். அதனால் டிஃபால்ட் இல்லாமல் கட்டுங்க. அதேமாதிரி டிஃபால்ட் பண்ணினீங்கனாலும் உங்களோட சிபில் ரிப்போர்ட்டு பாதிக்கும். இதை சரியாக கட்டலை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வேலைக்கு போன பிறகு நீங்கள் ஒரு ஹவுசிங் லோனோ ஒரு கார் லோனோ போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சிபில் ரிப்போர்ட்டு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக லோன் கிடைக்காது. அதனால் எஜுகேஷன் லோன் வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை சரியான நேரத்தில் சரியாக கட்டி சிபில் ரிப்போர்ட்டையும் பாதுகாத்துக்கணும். நீங்கள் வந்து கரெக்டாக கட்டினீங்க தான் அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட் உங்களை மாதிரி வர ஸ்டூடெண்ட்டுக்கு பேங்க்கில் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ வெஹிக்கிள் லோன் அதை பற்றி பார்ப்போம். வாகன கடன் அது எப்படி என்ன அப்படின்னு பார்ப்போம். 2 வீலர், 4 வீலர், அப்புறம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் 3 செட்டப் இது இருக்குது. 2 வீலர் அப்படின்னு சொன்னாக்கா மொத்தம் 80% வரைக்கும் நாங்கள் லோன் கொடுப்போம். அதாவது 1 லட்சம் காஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா 80,000 வரைக்கும் லோன் கொடுக்குறோம். மீதி 20,000 நீங்கள் கையிலேருந்து பணம் கட்டணும், முதல்ல கொண்டு வந்து கட்டிடணும். எது எதுக்கு கிடைக்கும் அதில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வண்டியோட காஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இன்சூரன்ஸ் இருக்குது, அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருக்குது, கம்ப்ளீட்டாக ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இதிலே நீங்கள் சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட் காஸ்ட்டுங்கிறது எல்லாத்தையும் இதிலே சேர்த்துக்கலாம். டோட்டல் எல்லாத்தையும் சேர்த்து 80% வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். அடுத்தது இதுக்கு என்னென்ன தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ஃபோட்டோ, அடுத்தது ஃபோட்டோ ஐடி கார்டு ஒன்று வேணும், பேன் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் அல்லது எலெக்ஷன் கார்டு அல்லது பாஸ்போர்ட் இதில் ஒன்று. அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒன்று. இதேமாரி இந்த 4 ப்ளஸ் ரேஷன் கார்டு முன்னாடி கொடுத்த செட்டில் கொடுத்ததை தவிர வேறு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ரேஷன் கார்டும் கொடுக்கலாம். அடுத்தது இன்கம் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலரி எம்ப்ளாயீஸாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா லாஸ்ட் 3 மாதத்தோட சேலரி ஸ்லிப் கொடுக்கணும். அல்லது பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா 3 வருடத்தோட ஐடி ரிட்டர்ன்ஸ் காப்பி கொடுக்கணும் வித் பேலன்ஸ் ஷீட்டு. அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட். எம்ப்ளாயீஸாக இருந்தாக்கா கடந்த 6 மாதத்தோட பேங்க் எந்த பேங்க்கில் உங்களோட சம்பளம் கிரெடிட் ஆகுதோ அந்த பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டு 6 மாதத்துக்கு கொடுக்கணும். பிஸ்னஸ் மேனாக இருந்தாக்கா 1 வருஷத்துக்கு தேவை இருக்கும். அதை தவிர போஸ்ட் டேட்டட் செக்ஸ் தேவை இருக்கும். அல்லது நீங்கள் இசிஎஸ்சில் கொடுக்குறதுனாலும் இசிஎஸ் ஆப்ஷன் உபயோகப்படுத்திக்கலாம். செகண்ட் ஹேண்ட் வண்டியும் வாங்கலாம். நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டினா பழைய வண்டி வாங்கினாக்கா அதுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா பேங்க்கில் அப்ரூவ்டு வேல்யூவர் அப்படின்னு இருக்காங்க. அவங்க வந்து இந்த வண்டிக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. 3 வருடத்து வண்டிக்கு தான் இப்போ பேங்க் லோன் கொடுக்குறோம். 3 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது வண்டியோட லைஃப் அப்படின்னு சொல்கிறது. இப்போ 2012 அப்படின்னு சொன்னால் 2009க்குள்ளே உள்ள வண்டி தான் வாங்க முடியும். 2008லாம் வாங்குறதுக்கு கஷ்டம். 2009க்கு மேலே உள்ள வண்டி வாங்கிக்கலாம். அதில் 75% கொடுப்போம். டோட்டல் பழைய வண்டியில் காஸ்ட் எவ்வளோ போடுறாங்களோ வேல்யூர் அதில் 75% வரைக்கும் லோன் கொடுப்போம். 2 வீலருக்கு மேக்ஸிமம் ரீபேமெண்ட்டு 3 இயர்ஸ் ஒன்லி, 3 வருஷத்துக்குள்ளே கட்டிடணும். மீதி வந்து 4 வீலர்ஸுக்குனா மேக்ஸிமம் 7 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கும் லோன் இருக்குது. ஹெவி வெஹிக்கிள்ஸ்னால் ரொம்ப பெரிய லாரி அல்லது வெரி பிக் இந்த க்ரெயின் இந்த மாதிரி உள்ளத்துக்கெல்லாமல் லோன் இருக்குது. எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் மேனுக்கெலாம் ஜேசிபி எதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் லோன் இருக்குது. அதுவும் எல்லாமே 85% வரைக்கும். ஹெவி வெஹிக்கிள்ஸ்னால் அப் டு 85% கொடுக்க முடியும். அதனால் இதேமாதிரி சிபில் ரெக்கார்டு எல்லாம் நல்லா வச்சுக்கோங்க. டைம்லி ரீபேமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் அடுத்த லோன் கிடைக்கும். திருமணக்கடன் இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். கார்ப் சுப விவாஹ் அப்படின்னு பேர். அதாவது திருமணம், கல்யாணத்துக்கு தேவையான கடன். இப்போ தான் கல்யாண செலவுலாம் ரொம்ப அதிகமாக போச்சு. எல்லாத்துக்கும் பணம் நிறைய தேவைப்படுது. கல்யாண சத்திரம், வாடகை, சமையல் செலவு, இந்த மாதிரி நகை வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய செலவு அதிகமாக போயிட்டதுனால அதுக்கும் ஒரு திட்டம் நம்ம பேங்க்கில் இருக்குது திருமணத்துக்காக. இதுக்கு யார் வாங்கலாம், எப்படி வாங்கலான்னு பார்ப்போம். செல்ஃப் அவங்களுக்கே தேவையானதை அவங்களுக்கு வாங்கிக்கலாம். அவங்களோட மேரேஜ் அப்படின்னு சொன்னால் அவங்களே வாங்கிக்கலாம். பிரதருக்கு வாங்கிக்கலாம், சிஸ்டருக்கு வாங்கலாம். ஃபாதர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா சன் டாட்டருக்கும் வாங்கிக்கலாம். யாருக்கு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி பார்க்குறதுக்கு இதெல்லாம் வாங்கிக்கலாம்.
அடுத்தது இதுக்கு என்னென்ன தேவையான டாக்குமெண்ட், அப்ளிகேஷன் ஃபார்ம், இதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட வேண்டியது. ஃபோட்டோ, யார் பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அவங்களே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா இதேமாரி கேரண்டி வெளியும் தேர்ட் பார்ட்டி யார்ட்டையும் வெளியில் போய் வாங்க வேண்டாம். ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்ஸுக்கு கேரண்டி இது போட்டுக்கலாம், கோஅப்ளிகண்ட்டாக போட்டுக்கலாம். ஒய்ஃப் பேரில் இருந்ததுன்னா ஹஸ்பண்ட் கோஅப்ளிகண்ட்டாக போட்டுக்கலாம். அதேமாதிரி ஃபாதர்னா சன்னு, அந்தமாதிரி சன்னா ஃபாதர் இந்த மாதிரி போட்டுக்கலாம். கோஅப்ளிகண்ட்டு வெளியில் யார்ட்டையும் போய் தேர்ட் பார்ட்டிகிட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே போட்டுக்கலாம். ப்ராப்பர்ட்டி இதேமாரி வேல்யூவேஷன் எடுத்துக்கணும், லீகல் ஒப்பீனியன்லாம் பார்க்கணும், லாயர்கிட்ட கொடுத்து லீகல் ஒப்பீனியன் எடுத்துக்கணும். அதுக்கு 30 வருஷத்துக்கு ஈசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது வில்லங்கம் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அது வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். வாங்கி கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ வேல்யூவேஷன் அப்படின்னு பார்ப்போம். அதாவது 2 லட்சம், கிராமமாக இருந்ததுனாக்கா 2 லட்சம். இதே மெட்ராஸ் மாதிரி பாம்பே மாதிரி உள்ள இடம் அப்படின்னு சொன்னாக்கா 10 lakhs வரைக்கும் வாங்கிக்கலாம். அதிகபட்சம் 10 lakh வரைக்கும் வாங்கிக்கலாம். எதுக்கு தேவையானது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் சத்திரம் வாடகை எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். அதில் சாப்பாடு செலவுக்கு